உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 10/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வளர்விரை. இன்றைய திதி திருதியை திதி இரவு 2:50 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் பகல் 10:47 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு மிருகசீரிடம். இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு. அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் அட்சய திருதியை, திருத்தணி முருகப்பெருமான் கிளிவாகன சேவை. இன்றைய பொது பலன்கள் விஷ்ணு பூஜை செய்ய, தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய, புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ குபேரர் மற்றும் மகாலட்சுமி வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். வராது என்றிருந்த பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்காக சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சிலர் உங்களுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இழுத்தடிப்பாங்க. மற்றவர்கள் உங்கள் மீது பழி சுமத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும். சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க. உடன் பிறந்தவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். புதியவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் எளிதாக தீரக்கூடிய நிலை இருக்கு. வராது என்றிருந்த பணமும் வந்து சேரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில ஆலோசனைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கலாம். சில நேரங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. முக்கிய பிரமுக அறிமுகம் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய சிந்தனைகள்லாம் உங்களுடைய மனதில் தோன்றும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு வழி வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்தைகளில் சில தள்ளி போன எதிர்பாராத ஒரு வேலை முடியும். அரசு அதிகாரியின் உதவியால் சில காரியங்களை நீங்கள் முடிப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இனி யாரும் சந்திராசிரமம், ஜென்மச்சந்திரன் மற்றும் விரயச்சந்திரன் நாட்களில் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த நாட்களில், அதாவது சந்திராசிரமம் வரும்பொழுதும் ஜென்ம சந்திரன் வரும்பொழுதும் விரயச்சந்திரன் வரும்பொழுதும் நான் ஏற்கனவே கண்டுபிடித்து சொன்ன அந்த சந்திராஷ்டம பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அன்றைய நாளில் வரக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள், பிரச்சனைகள், கோபம், தடைகள் எல்லாமே குறைந்து நன்மையான விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும். அதனால் அந்த சந்திராசிரமம் பரிகாரம் தொடர்பான வீடியோ ஏற்கனவே நம்ம ஆதன் மீடியாவில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். நிச்சயம் இனி சந்திராஷ்டமத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. விரயச்சந்திரனாலும் பெரிய அளவு பிரச்சனை இல்லை. ஜென்மச்சந்திரனாலும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதாவது இந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது அந்த எந்த நாளில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருதோ அந்த பரிகாரத்தை அன்று பண்ணும் பொழுது நிச்சயம் அந்த பிரச்சனை அதனால் வரக்கூடிய எதிர்மறை விளைவுகளை முற்றிலும் உங்களால் தவிர்க்க முடியும். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.